ஹலோ மார்னிங் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மில்லட் இட்லியும் மில்லட் தோசை தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தொட்டுக்க தேங்காய் சட்னி தான். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். இப்போ வந்து மார்னிங் டிஃபன் சாப்பிட்டுட்டு அடுத்து என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு தாங்க ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். வெண்டைக்காய் பொரியல், தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு உப்பு மிளகாய் மஞ்சத்தூள் போட்டு நல்லா செய்யுங்க. கண்டிப்பாக அது மாதிரி ஒட்டாமல் வரும். வெண்டைக்காய் பொரியலும் செஞ்சுட்டேன். இன்றைக்கி கிருத்திகன்றதுனால கொஞ்சம் ஸ்பெஷலுங்க, 2 பொரியல் செய்யலான்னு இருக்கேன். சேப்பங்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், பச்சை தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ தோல் உரிச்சிட்டு அதுவுமே ஃப்ரை பண்ணணும். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சாதமும் வெந்துட்டே இருக்குது. முள்ளங்கி சாம்பாருமே நான் வச்சுட்டேன், ரசமும் ப்ரிப்பேர் பண்ணியாச்சுங்க. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கிரைண்டருமே உளுந்து ஓடிட்டு இருக்குது. உளுந்து வடை செய்யலாம் தாங்க, ரொம்ப நாள் ஆச்சு உளுந்து வடை சாப்பிட்டு, அதனால் உளுந்து வடை செய்யலான்ட்டு அதுவுமே ஓடிட்டுருக்கு. ஒரு பக்கம் நான் பார்த்தீங்கன்னா இட்லிக்குமே அரிசி ஊற வச்சுருக்காங்க. இப்போ அந்த உளுந்து எடுத்த பிறகு தான் இந்த இட்லி மாவும் ருப்பணும். இது என்னடா மிக்சியில் எப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க, கருவேப்பிலை தாங்க ஃபஸ்ட்டு ஒரு 2 சுற்றி இருக்கேன். மோர் தாங்க, ஒரு 4 நாளாக கருவேப்பிலை போட்ட மோர் தான் நாங்கள் குடிச்சிட்ருக்கோம். ஏன்னா பசங்களுக்கு ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது, அதனால் கருவேப்பிலை கலந்து மோர் குடிக்கலான்னு சொல்லிவிட்டு கருவேப்பிலை மட்டும் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். வேணா இஞ்சி, பச்சை மிளகா, கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெறும் கருவேப்பிலை மட்டும்தான். கண்டிப்பாக குடிச்சு பாருங்கள், ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆகுதுன்னு சொன்னாங்க. இப்போ வந்து இதை தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி மிக்சியில் ஃபஸ்ட்டு நான் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அப்புறமா தண்ணி ஆட் பண்ணி கலந்து பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணிக்கலாம். மோர் அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். தண்ணி வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் திக்காக இருக்குது. தண்ணி ஆட் பண்ணிட்டு சால்ட்டுமே ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிட்டேன். நம்ம மோர் ரெடி ஆகிடுச்சுங்க, இப்போ குடிக்கலாம். எங்கள் பொண்ணும் பார்த்திங்கன்னா படிச்சுட்டு இருந்த டெஸ்ட்டுக்கு அவளுக்கு மோர் கொடுக்குறேன், அவள் குடிச்சிடுவா. சாதமும் வடித்து விட்டுட்டேன். யார் யார் இப்படி டம்ளர் கவுத்து வடிப்பீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு அப்படியே பழக்கம் ஆகிடுச்சு, டம்ளர் எப்படி குறுக்கில் வச்சாதான் எனக்கு அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஒரு பக்கம் மிஷின்லேயும் துணி போட்டுடலாங்க. வடைக்கு மாவு ஆட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதில் வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியாச்சு. வடையும் போட்டு எடுத்துடலாம். ஒரு பக்கம் சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா உதிரி உதிரி. அப்புறம் உளுந்து ரும்பின கிரைண்டர்லேயே அப்படியே அரிசியுமே ஒரு பக்கம் ஆட்டிகிட்டே இருக்கேன். நம்மளுடைய வடையுமே ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது, நல்லா முறுமுறுன்னு இருக்குது, உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது. வாங்க இன்றைக்கி நான் சமையல் பண்ணேன்னு பார்த்துடலாம். வெள்ளை சாதம், முள்ளங்கி சாம்பார், வெண்டைக்காய் பொரியல், சேப்பங்கிழங்கு ரோஸ்ட், உளுந்து வடை, தக்காளி ரசம், அப்புறம் தயிர் தாங்க. இது தாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல். உங்கள் வீட்டு சமையல் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.